ஹாய். இன்றைக்கி தலைமுடிக்கு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் காய்ச்ச போகிறேன். பாருங்கள் எப்படி காய்ச்சறேன்னு பாருங்கள். முடி இந்த எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு முடி வளரும். அதனால உங்களுக்கு சொல்கிறேன், அதே பக்குவத்தில் செய்யுங்க. 2 ஸ்பூன் கடுகு, 1/4 லிட்டர் எண்ணெய்க்கு 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூனு வெந்தயம் எடுத்துக்குங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம், நல்லா வறுத்துக்குங்க. எப்படின்னா நல்லா கருப்பாயிரணும். அது இப்போ பொழுவலுன்னு இருக்கா வறுக்கையில், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கரண்டியில் ஒட்டும், எண்ணெய் விடும். நல்லா கருக விட்டு வறுக்கணும். புகையாக வரும் சட்டியில். நல்லா புகை தீஞ்சு போயிடும். கறி அடுப்பு கறி மாதிரி வந்துடுவாங்க, கண்ணங்கரேன்னு வந்துடுவாங்க. நல்லா வறுத்துக்கிட்டு இந்த இதுக்கு போட வேண்டியது கத்தாழை, சின்ன துண்டு 2 எடுத்து வச்சுருக்கேன். கரிசலாங்கண்ணி பவுட்ரு 1, அதில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். மருதாணி 1 ஸ்பூனு, நெல்லிக்காய் பொடி பவுட்ரு 1 ஸ்பூனு. இதுதான் சேர்க்கக்கூடிய பொருள்கள். நல்லா வறுங்க. நல்லா வறுத்துக்கிட்டு அப்படியே கருப்பாகுது பாருங்க. இப்போ தான் இன்னும் ஒட்டலை, விழுகுது. இன்னும் நல்லா வறுக்கணும் கருகருன்னு. இதை தேய்ச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளிருந்து தேய்ச்சி வந்தால் அந்த பித்த நிறை அதெல்லாம் வராமல் வயசானாலும் அவங்களுக்கு முடி நிறைக்காது. முடி நல்லா அடர்த்தியாக நல்லா வளரும். இந்த எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா நல்லா. அதை கடையில் போயெலாம் வாங்கிக்கலாம் தேய்க்கிறதோட நீங்களே செஞ்சு நம்மளே இயற்கையாக செஞ்சு செய்கிறது நம்ம தலைக்கு நல்லது. நல்ல முடி சூப்பராக வளருது. நான்லாம் இதெல்லாம் தேய்ச்சி தான் எனக்கு பெரடி முடியை இருந்துக்கிட்டு முடியே வளராமல் இருந்துச்சு. இதை தேய்க்கவும் தான் முடி கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. 2 மாதம்தான் ஆகுது நான் தேய்ச்சி. நல்லா ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு மேலே வளர்ந்துருச்சு. அடர்த்தியாகவும் வந்துருச்சு தலையில். பாருங்க எண்ணெய் இந்த இதான் பக்குவம். இந்த பக்குவத்தில் அப்போ இந்த பொடியை போடணும். ஒவ்வொரு ஸ்பூனு நெல்லிக்காய் பொடி 1 ஸ்பூனு, எல்லாம் 3 பொடி வச்சுருக்கறதுல நெல்லிக்காய் பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, மருதாணி பொடி 3ஐயும் போட்டு நல்லா கருக்க வறுக்கணும். அதுவும் கருப்பாயிடணும். நல்லா வறுத்து பற்றியல புகையை பாருங்க, இப்படிதான் வரும். நல்லா வறுக்கணும். கருப்பாயிருச்சா? ஆகிட்டே இருக்குது. இப்போ தான் அது கருப்பாக ஆனோன்னே என்ன செய்யணும்னா, மிக்சியில் போட்டு ஆறின உடனே தட்டில் கொட்டி வச்சு ஆறின உடனே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். 1/4 லிட்டர் எண்ணெயை ஊற்றணும். பொடி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன். 1/4 லிட்டர் எண்ணெயை ஊற்றுனேன் நான். 1/4 லிட்டர் எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா 150 எண்ணெய் தான் வரும். 1/2 லிட்டர் ஊற்றுனீங்கன்னா எல்லாத்துலேயும் டபுள் மடங்காக சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் போட்டுருங்க. 3லையும் கடுகில் 4 ஸ்பூன் போடுங்க. வெந்தயத்தில் 2 ஸ்பூன் போடுங்க. கத்தாழை நல்லா பெரிய கத்தாழையாக பார்த்து ஒரு கத்தாழையை போட்டுக்குங்க. இந்த மாதிரி நான் சின்ன கத்தாழை தானே இப்போ வெட்டி வச்சுருக்கேன். அதுபோல் 4 கத்தாழையை போட்டுக்குங்க. கத்தாழை சேர்க்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடி நல்லா குளிர்ச்சி, வெந்தயம் குளிர்ச்சி, கத்தாழை. இதில் போடுற பொருட்கள் 6 பொருள், எண்ணெயை சேர்த்து 7 பொருள். சூப்பராக நீங்கள் கண்டிப்பாக இந்த எண்ணெயை தேய்ச்சி, இந்த எண்ணெயை காய்ச்சி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லோரும் தேய்ங்க. முடி கனகரேன்னு நல்லா கருப்பாக வளரும். நல்லா கருப்பாக அடர்த்தியாக வளரும். குழந்தைகளுக்கு நம்ம செய்ய வேண்டியது தான் இதுதான். நம்ம முடி தானே அழகு. அதை நல்லா வளர்க்குறதுக்கு எதுவும் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். இது கண்டிப்பாக இதை செய்யுங்க. நல்லா அதை கத்தாழையை பொடிசாக வெட்டிடணும். வெட்டி எண்ணெயில் போட்டுறணும். எண்ணெயில் போட்டு அப்படியே கொதிப்பாக இஷ்டத்துக்கு நல்ல முறை பூரா அடங்கணும்.
எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டேன். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வரும். இந்த கத்தாழை பூரா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வெந்த உடனே அப்படியே எண்ணெயில் அப்படியே காஞ்சி முறுன்னு ஆகி அப்படியே மிதந்துடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், கத்தாழையை போட்ட நிமிஷத்தில் பொடியை போட்டுறணும். ரெண்டும் காய்ச்சி வரணும், நல்லா சரியாக காய்ச்சி வரும். இந்த முறை பாருங்கள் எப்படி பால் போல் பொங்குது பாருங்கள், கத்தாழையை போட்ட உடனே. இப்படி உள்ளே கிடக்கிற கத்தாழை பூரா மேலே வெளியே வருவாங்க. அப்புறமா எப்படி பார்த்தாலும் இந்த எண்ணெய் செய்ய ஒரு அரை மணி நேரம் ஆகும். பொடியை நுணுக்கி வச்ச பொடி, கடுகு, வெந்தயம், மருதாணி இதெல்லாம் போட்டேன்ல, அந்த பொடி அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா பொடியாகி வந்துடும். எண்ணெயில் போட்டாச்சு. காய்ச்சி எடுத்து அப்படியே எண்ணெய் அழகாக கருப்பு கலரில் அப்படியே அழகாக இருப்பாங்க. நல்ல வேரில் படுற மாதிரி தேய்க்கணும். வேரில் படுற மாதிரி முடியல எண்ணெயை தேய்ச்சி நல்லா நைட்டு சாயங்காலமோ தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சிட்டு மறுநாள் தலை தேய்ச்சி குளிச்சுருங்க. இப்படியே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ரெகுலராக தலைக்கு தேய்ச்சிக்கலாம். அந்த எண்ணெய் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாயிருக்கும். ரெகுலராகவும் தேய்ச்சாலும் முடி கருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நிறச்ச முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு முடி மாதிரி தெரியும் பார்க்கையில். ஆனால் இலை நிற கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சிறு வயசில் நிறைக்கிறவங்களுக்கு பூரா பேத்துக்குமே முடி வந்து கருப்பாக மாறிடுது. அப்படியே கொதிச்சு வர்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இரும்பு சட்டி கண்டிப்பாக இதை காய்ச்சறதா இருந்தால் என்ன சட்டி வேணும்? இரும்பு சட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நல்லா எண்ணெயை காய்ச்சி குழந்தைகளுக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா தேய்ங்க. தலையில் தேய்ச்சி நல்லா எல்லாத்துக்கும், ஏன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் முடி மேலே தானே ஆசை. அப்படியே சிம்மில் போடுங்க, கொஞ்சம் சிம்மில் போடணும். சிம்மில் போட்டால் அப்படியே அழகாக அப்படியே சலசலன்னு கொதிச்சு நல்லா வருது. நல்லா காய்ச்சி அந்த எண்ணெய் பூரா என்ன செய்யணும், அப்படியே அடங்கிடும். அப்படியே ஆற போட்டுறணும். ஆற போட்டு வடிகட்டி காட்டுறேன். வடிகட்டினோன்னு பாருங்கள் அந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். ஓடட்டும், போய்கிட்டே இருக்குது. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தான் மேலே வருது பாருங்கள். இப்போ தான் மேலே வந்துருச்சு எல்லாம். இதோட நம்ம என்ன செய்யலாம், சட்டியை வடிகட்டிட்டு அவ்வளோதான். இதை அப்படியே ஆற போட்டுறணும். ஆற போட்டு நம்ம அப்படியே வடிகட்டிடணும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு நீங்கள் மெதுவாக அழகாக எப்போ தேவையோ அப்பப்போ தேய்ச்சிக்கலாம். கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக பலன் வரும். பாருங்கள், வடிகட்டிட்டேன் எண்ணெயை பாருங்கள். இப்போ
எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் எண்ணெய். நல்லா தேய்ங்க, நல்லா பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். லைட் பிடிச்சிருந்தா பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், செய்யுங்க. அதுக்கு முன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.